இன்னைக்கு நடந்த வன்முறைக்கான முழு காரணம் அரசும் அரசால் ஏவி விடப்பட்ட காவல்துறையும் தான் சார். அவர் சொல்றாரு சமூக விரோதிகள் நுழைய முற்பட்டதால நாங்க தாக்கணும் அப்படின்னு. அப்ப நீங்க சமூக விரோதிகளை தானே தாக்கி இருக்கணும், மாணவர்களை ஏன் தாக்குனீங்க? கோயமுத்தூர்ல இரவு முழுக்க போராட்ட களத்துல நின்ன ஒரு பள்ளி மாணவன் மூக்குல ரத்தம் ஒழுக போலீசால தாக்கப்பட்டு மூக்குல ரத்தம் ஒழுக அழுதுட்டே ஓடுனா அவன் சமூக விரோதியா? ஒரு 70 வயது மூதாட்டிய இடுப்புல வலிமையாக லத்தி சார்ஜ் பண்ணாங்க, அந்த மூதாட்டி சமூக விரோதியா? அப்ப இவ்வளவு பெரிய கூட்டத்துல சமூக விரோதிகளை நாங்கள் எப்படி அடையாளம் கண்டு தாக்க முடியும்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அதே கேள்வியை நாங்க திருப்பி கேட்கிறோம். இத்தனை பெரிய கூட்டத்துல சமூக விரோதிகளை நாங்கள் மட்டும் எப்படி அடையாளம் கொண்டு கொள்ள முடியும்? அந்த சமூக விரோதிகள் நுழைய முற்பட்ட பொழுதும் கூட அதையெல்லாம் தகர்த்து நாங்கள் ஒற்றுமையா நின்று போராடி காமிச்சோம்ல. நீங்க ஏன் சார் அவங்களை தடுத்து நிறுத்தி எங்களை பாதுகாக்காம எங்களையே தாக்குனீங்கன்னு நான் கேட்கிறேன். காவல்துறைக்கு என்று ஒரு கடமை இருக்கிறதுன்னு கருணாநிதி ஐயா அவர்கள் சொல்றாரு. காவல்துறையின் கடமை இதுதானா? இன்னைக்கு நீங்க பண்ணது காவல்துறையின் கடமை இல்ல, இது உங்களுக்கான அவமானம் சார். சார் சென்னையில ஒரு பையன் ஐ பெக் யூ நானும் தமிழன் தான், மண்டை உடைஞ்சு ரத்தம் வருது, கல்லால் அடிச்சுட்டாங்க, காப்பாத்துங்கன்னு ஓடுறான். அத்தனை காவலர்கள் அவனை மறுபடியும் அடிச்சு துரத்திட்டே இருக்காங்க. இதுதான் உங்களுடைய கடமையா சார்? இது அவமானம் இல்லையா சார்? நீங்க திரும்ப சொல்றீங்களே மாணவர்கள் எந்திரிச்சு போகலன்னு. இப்படி ஒரு முடிவை மாணவர்கள் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அரசு ஆரம்பத்தில் காமிச்ச அலட்சிய போக்கு சார். இதற்கான அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. 16ஆம் தேதி போராட்டம் தை 1ஆம் தேதி போராட்டம் தொடங்கிருச்சு. 16ஆம் தேதி அலங்காநல்லூர்ல உட்கார்ந்திருந்த மாணவர்களை கைது செஞ்ச 17ஆம் தேதி காலையில சாரையாக 9 மணிக்கே மாணவர்கள் கூட ஆரம்பிச்சுட்டாங்க. மெரினால 9 மணிக்கு மாணவர்கள் வந்துட்டாங்க. 17ஆம் தேதி ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் முதலமைச்சர் எல்லாரும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் எல்லாருக்கும் தெரியும். அதற்கான சாட்சியாக ஆளும் கட்சியை சார்ந்த காட்சி ஊடகமே இருக்கு சார். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க அன்னைக்கு ஒரு மக்கள் தலைவருக்கான நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் இருக்கீங்க. ஒரு மக்கள் தலைவருக்கு செய்யும் உண்மையான மரியாதை அவருடைய சிலைக்கு மாலை போடுறதா? இந்த வீதியில மக்களும் மாணவர்களும் போராட்ட களத்துல நிக்கிறாங்க, நீங்க மாணவர்கள் கிட்ட ஓடி வந்திருக்கணும் சார். அதுதான் அந்த மக்கள் தலைவருக்கு. அப்ப நான் சொல்றேன் சார், நீங்க உங்களுடைய தலைவருக்கு கூட உண்மையான விசுவாசிகளா இல்ல, நீங்க அவரை மதிச்சிருந்தீங்க. ஆன்லைன் PA சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.